நாமக்கல் மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட பணிகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அரசு அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேற்று தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாமக்கலுக்கு வருகை தந்தார். இந்த நிலையில் தற்போது நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அரசு அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் அரசின் சார்பில் நிறைவேற்றப்பட்ட பணிகள், நிறைவடையும் தருவாயில் உள்ள பணிகள், நிலுவையில் உள்ள பணிகள் ஆகியவை குறித்தும் 31 துறை சார்ந்த உயர் அலுவலர்களுடன் ஆய்வு மேற்கொண்டார். இதில் தமிழ்நாடு அரசின் சிறப்பு திட்ட கூடுதல் செயலாளர் மருத்துவர் உமா, மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி, அமைச்சர்கள் மதிவேந்தன், ராஜேந்திரன், பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நாமக்கல் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் சுமார் 2000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும், அதனைத் தொடர்ந்து அரசின் புதிய உடற்பயிற்சி கூடம் திறப்பு, மதியம் 12 மணியளவில் திமுகவின் சார்பு அணிக்கூட்டமும், மதியம் 3 மணியளவில் விளையாட்டு வீரர்களுடன் கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சிகளிலும் துணை முதலமைச்சர் கலந்து கொள்ள உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.